ஜெபம். நம்பிக்கை நாயகனே எம் இறைவா, நம்பியவர்களை கைவிடாத எபினேசரே, வாழ்வளிக்கும் வல்லலே, நோய் நீக்கும் வல்லமை உடையவரே, சத்துருக்களின் மேல் அதிகாரம் உடையவரே, விடுதலை தரும் வெற்றி நாயகனே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியே, விண்ணக மன்னக வாசலே, மனிதனை மீட்க வந்த மீட்பரே, இரட்சகரே, நல்லாயனாக இருப்பவரே, நல் மேய்ச்சலுக்கு அழைத்து செல்பவரே, தண்ணீரண்டை கூட்டி சேர்ப்பவரே, உம்மை ஆராதிக்கின்றோம், போற்றுகின்றோம், நன்றி செலுத்துகின்றோம். கன்னி மரியின் மகிமைக்கு ஊற்றாயிருப்பது இறைவனின் வார்த்தையை அவர் முழுமையாக ஏற்று விசுவசித்ததே. தன் வயிற்றின் கனியாகிய இயேசுவோடு இணைந்து மனித விடுதலைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். பிள்ளைகளாகிய நாங்களும் வழியில் மீட்படைவதே உமது விருப்பமாகும் என்பதை உணர்ந்து வார்த்தையை வாழ்வாக்கி இறை நம்பிக்கையோடு பயணிக்க வேண்டிய அருள் வரங்களை எங்களுக்கு தாரும். எங்களுடைய வாழ்க்கையின் பயணத்தில் நாங்கள் செல்வதற்கு எங்களுடைய வாழ்க்கையின் பாதைக்கு விளக்காக இருந்து எங்களை வழிநடத்தியருளும். எங்களுடைய இருள் சூழ்ந்த துன்பங்கள் நிறைந்த வாழ்க்கையில் ஒளி விளக்காக வரக்கூடியவர் நீர். கடலில் தத்தளித்து கொண்டிருக்கும் படகிற்கு கலங்கரை விளக்கம் போல துன்பத்து கடலில் மீண்டு வர முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு கலங்கரை விளக்கமாக இருக்கக்கூடிய தெய்வமே, உம்மை ஆராதிக்கின்றோம். கடன் தொல்லையிலும் நோய்களிலும் துன்பங்களிலும் மன நிம்மதியின்றியும் வருத்தத்தோடு கலக்கத்தோடு கலங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கலங்கரை விளக்கமாக இருந்து கரம் பிடித்து நாங்கள் வருவதற்கு கரம் பற்றி நடப்பதற்கும் தேவையான அருள் வரங்களை தாரும். வேத வசனங்களை வாசித்து அதை தியானித்து அதன்படி நடப்பதற்கு தேவையான ஞானத்தை எங்களுக்கு தந்தருளும். சாதாரண மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போதும் அவரிடம் இருந்து உடல் பிணி நீங்கி சுகம் பெற்றதையும் அவர்கள் அவரது ஆசியை பெற்றுக்கொண்டதையும் விவிலியத்தில் நாங்கள் காண்கிறோம். தாவீது அரசனும் கூட கடவுளையே நம்பியிருக்கிறேன், எதற்கும் அஞ்சேன் என்று திருப்பாடலில் பாடியிருப்பது போல நாங்களும் எங்களுடைய துன்ப வேளையிலும் கஷ்டத்திலும் உம்மையே நம்பியிருக்கிறோம். மீட்பராம் கடவுள் என்னோடு இருக்கிறார், நான் யாருக்கு அஞ்ச வேண்டும் என்ற முழு நம்பிக்கையோடு கரம் பற்றி நீர் எங்களுக்கு முன்பாக நடந்து செல்லும் அந்த சுவடுகளில் அடியொற்றி நடக்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களை வழிநடத்தி அருளும். நாங்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு தொழிலையும் நீர் ஆசீர்வதியும். எங்களுடைய தொழில்களில் ஏற்படக்கூடிய நஷ்டங்களை எல்லாம் நீரே நிவர்த்தி பண்ணும். எங்களுடைய கையின் பிரயாசங்களை உண்பதற்கு தேவையான ஆசிரியரையும் அருள் வரங்களையும் கொடுத்தருளும். கடன் பிரச்சனையில் உழன்று கொண்டு துன்பத்தில் வாடிக்கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை இந்த வேளையில் உமது கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. கடன் வாங்கியவர்கள் கடனை அடைத்துவிட்டு நீயே கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய் என்று சொன்னதற்கு ஏற்ப எங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமிக்க வாழ்க்கையாக மாற்றும். நோய் நீக்கும் மருத்துவர் நீர்தான், நோய் நீக்கும் வல்லமை உடையவரும் நீர்தான். எங்களுடைய நோய்களையும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் கவலைகளையும் எடுத்து போட்டு எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன்.